மேலும் இங்கே கூறியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே தெய்வம் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு நமது தமிழகம் இன்றைக்கு என்ன பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அம்மாவின் பெயரை சொல்லி ஆட்சி நடத்துபவர்கள் இந்த ஆட்சி அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு தொடர்வதற்கு காரணமான நமது பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா அவர்களுக்கும் இந்த ஆட்சி அமைவதற்கு முழுமூச்சுடன் செயல்பட்ட எனக்கும் துரோகம் செய்கின்ற விதமாகவும் அம்மாவின் உண்மையான தொண்டர்களுக்கு துரோகம் செய்கின்ற விதமாகவும் நடந்து கொண்டிருக்கின்ற பழனிசாமி பன்னீர்செல்வம் தமிழ்நாட்டு மக்களையும் துரோகம் செய்கின்ற விதமாக செயல்பட்டு வருகிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். இதே தெய்வம் அம்மா அவர்களுக்கே துரோகம் செய்கின்ற அளவிற்கு இன்றைக்கு கூட்டணிகளை அமைத்திருக்கிறார்கள். அம்மாவிற்கு நினைவு மண்டபம் கட்டக்கூடாது என்று சொன்ன கட்சிகளோடு அம்மாவை ஒரு குற்றவாளி அவர் உயிரோடு இருந்தால் சிறைச்சாலைக்கு சென்றிருப்பார் என்று சொன்ன கட்சிகளுடனெல்லாம் இன்றைக்கு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? இந்த போதா குறைக்கு தமிழகத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கின்ற மோடியின் கட்சியோடும் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இந்த துரோக கூட்டணியை நாம் முடிவுக்கு கொண்டு வர நல்லதொரு வாய்ப்பாக பாராளுமன்ற பொதுத் தேர்தலும் சட்டமன்ற இடைத்தேர்தல்களும் இந்த பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலும் சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் இந்த துரோக கூட்டணியை தோற்கடிப்பதன் மூலம் தமிழகம் மற்றும் இந்தியாவிலே ஒரு நல்ல ஆட்சி மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த வாக்களிக்கிறீர்கள் என்பதை தயவு செய்து எண்ணி பார்த்து உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அருமை சகோதரர் இன்ஜினியர் கணேஷ்குமார் அவர்களை நீங்கள் நமது பரிசுப்பட்டி சின்னத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பரிசுப்பட்டி சின்னத்திலே வெற்றி பெற செய்து தமிழகத்தை ஒரு நல்ல ஆட்சி அமைவதற்கும் இந்தியாவிலே ஒரு நல்ல ஆட்சி அமைவதற்கும் நீங்கள் உதவி செய்திட வேண்டுமாய் இந்த நேரத்திலே உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நமது கிருஷ்ணகிரி தொகுதி மக்களுக்காக நமது வேட்பாளரே ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் செய்திருக்கின்றார். அந்த தேர்தல் அறிக்கை வளரும் கிருஷ்ணகிரி வளமான கிருஷ்ணகிரி என்ற தலைப்பிலே சிறப்பான ஒரு தேர்தல் அறிக்கையை அவர் உருவாக்கி இருக்கிறார். இந்த தேர்தல் அறிக்கையிலே உள்ள குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்தையும் சிறப்பாக நிறைவேற்றித்தர அவரை நீங்கள் பரிசுப்பட்டி சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நமது கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் ஜீவநதியான தென்பெண்ணை ஆற்றின் நீரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாய வளர்ச்சிக்கு முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நெடுஞ்சாலை மற்றும் ரயில் பாதையிலே கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் கனவு திட்டமான ஜோலார்பேட்டை ஓசூர் ரயில் பாதை கிருஷ்ணகிரி வரையிலான திட்டத்திற்கு முழு முயற்சி எடுத்து நிறைவேற்றப்படும் என்ற கோரிக்கையும் இடைக்கால ஏற்பாடாக ஜோலார்பேட்டை பெங்களூர் ரயில் மார்க்கத்தில் பர்கூர் அருகில் ஒரு புதிய ரயில் நிறுத்தம் அமைக்க முயற்சிக்கப்படும் என்றும் கடந்த 10 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் பொதுமக்களின் சிரமத்திற்கு உள்ளாக்கியுள்ள கிருஷ்ணகிரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையை உடனடியாக பணி நடைபெற நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அறிவித்து நிறைவேற்றப்படாமல் உள்ள ஓசூர் உள்நாட்டு விமான நிலையம் துவங்க உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நான் அதற்கான நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அவர் பல்வேறு திட்டங்களை வைத்திருக்கின்றார். இந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி தரவும் நமது சூளகிரியிலே குறிப்பாக இங்கு உள்ள காய்கறி சந்தையை மேம்படுத்தி அரசு சார்பில் ஒரு காய்கறி ஏற்றுமதி அமைக்கவும் நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். இதுபோல பல்வேறு திட்டங்களை அவர்
நமது தொகுதிக்காக தீட்டி வைத்திருக்கின்றார். நமது வேட்பாளரை வெற்றி பெற செய்வதன் மூலம் நீங்கள் நமது கிருஷ்ணகிரி தொகுதியின் வளர்ச்சிக்காக வாக்களிக்கிறீர்கள். மற்றவர்களை போல் இல்லாமல் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதியிலே இருந்து செயல்படுவார். எப்படி நான் பெரியகுளம் தொகுதியிலே அம்மாவால் பாராளுமன்ற உறுப்பினராக வேட்பாளர் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்ற பிறகு அங்கேயே தங்கி பணியாற்றினோ, அதுபோல கிருஷ்ணகிரி தொகுதியிலே தங்கி உங்களுக்காக பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல வேட்பாளர், அமைதியானவர், படித்தவர், அவரை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். அம்மா அவர்களின் இயக்கமாகிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னம் கிஃப்ட் பேக் என்கின்ற நமது பரிசு பெட்டி என்பது உங்களுக்கு தெரியும். பரிசு பெட்டியிலே நீங்கள் அளிக்கின்ற ஒவ்வொரு வாக்கும் தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் வாட்டிக் கொண்டிருக்கின்ற, வஞ்சித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு ஒரு முடிவு கட்ட நல்லதொரு வாய்ப்பு என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். அதுபோல நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலே நாம் பல்வேறு விஷயங்களை தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி தந்திருப்பதை அறிந்திருப்பீர்கள். விவசாயிகளின் கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளின் விவசாயிகள் பற்றிருக்கும் கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். அதுபோல ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய சிறு வணிக கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். மாணவர்கள் பொறியியல் போன்ற உயர்கல்வி படிப்புக்காக ஏழை மாணவர்கள் வாங்கிய கல்வி கடன் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படும். மாணவிகளுக்கு சிறப்பு நிதி உதவி. நமது கிராமப்புற ஏழை பெண்கள் கல்லூரி கல்வியை தடங்களின்றி தொடரும் வகையில் கல்லூரியில் பயிலும் ஏழை மாணவிகளுக்கு இளநிலை பட்டப்படிப்பு முடிக்கும் வரை ஆண்டுக்கு ரூபாய் 10,000 2 தவணைகள் வழங்குவதற்கு நாங்கள் ஆவணம் செய்வோம் போன்ற பல்வேறு கோரிக்கைகளையும் பல்வேறு திட்டங்களையும் தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கின்றோம். அதுபோல விவசாயத்திற்கு இலவசமாக ஆழ்துளை கிணறுகள் அமைத்து தருவோம். காரணம், ஆற்று பாசனம் மற்றும் கிணற்று பாசனத்திற்கு வழியில்லாத இடங்களில் விவசாயத்தை தொடரும் வகையில் இலவசமாக ஆழ்துளை கிணறுகள் அமைத்து அந்தந்த கிராம மக்களின் ஆலோசனை மற்றும் அனுமதியின் பேரில் அந்த நீர் பரிந்தளிக்கப்பட ஏற்பாடு செய்யப்படும். அதுபோல அரசு ஊழியர்கள் நலனை பாதுகாக்கின்ற விதமாக ஜாக்டோஜியோ கூட்டமைப்பு முன்வைத்த அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும். ஊராட்சி ஒன்றியம் தோறும் அரசு ஊழியர்களுக்கு குடியிருப்புகள் கட்டித்தரப்படும். அரசு அலுவலகங்கள் அனைத்திலும் சலுகை விலை உணவகங்கள் அமைக்கப்படும். அதுபோல தனியார் நிறுவனங்களிலே பணியாற்றுகின்ற ஊழியர்களுக்கு அவர்களின் கனவு திட்டமாகிய வீடு வேண்டும் என்பதற்கு உதவி செய்கின்ற விதமாக வீட்டு கடன் வசதி ஏற்படுத்தி தரப்படும். அதுபோல தனியார் நிறுவன ஊழியர்களுக்கு திருமண உதவிக்கு கடன் வட்டி இல்லாத கடன் வழங்கப்படும். இதுபோல பல்வேறு திட்டங்களை நமது தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கின்றோம். தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், படித்துவிட்டு வேலைக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள், தொழில் தொடங்க காத்திருக்கின்ற இளைஞர்கள், ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கின்ற சிறு சிறு தொழில்கள் எல்லாம் மீண்டும் புனரமைப்பதற்கும் நமது தமிழகம் தொழில் வளர்ச்சியிலே விவசாயத்தையும் சுற்றுப்புற சூழலையும் பாதிக்காத தொழில் வளர்ச்சியிலே முன்னேறவும் நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே மீண்டும் கேட்டுக்கொண்டு, துரோகிகளின் வேட்பாளர்களையும் அதுபோல காங்கிரஸ் கட்சி இங்கே வேட்பாளர்களை நிறுத்துவார்கள். அவர்கள் எப்பொழுதெல்லாம் பாராளுமன்ற தேர்தல் வந்தபோது வெற்றி பெற்ற பிறகு இந்த தொகுதிக்கே வரமாட்டார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் தொகுதியிலேயே இருந்து உங்களுக்காக பணியாற்றக்கூடியவர் அருமை சகோதரர் கணேசகுமார் என்பதை மனதிலே வைத்துக் கொண்டு, இந்த துரோக கூட்டணியின் வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரை பற்றி நான் சொல்வதை விட உங்களுக்கு நன்றாக தெரியும். முனுசாமியின் நடவடிக்கையை பற்றி உங்களுக்கு தெரியும். அவரை நீங்கள் தோற்கடிப்பீர்கள் என்பதும் எனக்கு நன்றாக தெரியும். அதனால்தான் சொல்கிறேன்,
அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் தான் உண்மையான அம்மாவின் வேட்பாளர் என்பதை உணர்ந்து நீங்கள் இந்த முறை நமது வெற்றி சின்னமாகிய பரிசுப்பட்டி சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.